மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும். இந்த உலகத்திலே மனுஷனை எதிர்பார்க்கிற ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், ஒரு பொதுவாக சொல்லும் பொழுது உதவி என்று சொல்லலாம். இந்த உலகத்தில் வாழ்கின்ற எத்தனையோ மாந்தர்கள் இந்த அரசு தருகின்ற ஒரு மானியம் அல்லது உதவி எவ்வளவோ பெரிதென்று அவர்கள் எண்ணுகிறார்கள். அதை வைத்து அவர்கள் அந்த அரசை போற்றுவார்கள், அது கொடுக்கிற அரசை வாழ்த்துவார்கள். போன்ற உதவியை வைத்துத்தான் மனுஷனை தெய்வத்தை அணுகும் பொழுது கூட உதவியை அணுகி போகிறான். அந்த உதவி என்று சொல்வதெல்லாம் இந்த இகத்துக்குரிய, இந்த லோகத்துக்குரிய ஒரு அனுகிரகத்தை தேடித்தான் அவன் செல்கிறான். அவன் தீக்குழி இறங்கினாலும் சரிதான், அல்லது அவன் பெரிய யாத்திரை செய்தாலும் சரிதான், அல்லது புனித யாத்திரை என்று போகிற ஒரு பயணமாக இருந்தாலும் சரிதான், அவன் செய்கின்ற யோகா பயிற்சி என்று சொன்னாலும் சரிதான், எல்லாவற்றையும் தன்னுடைய சரீரத்திற்குரிய ஒரு நன்மை, இந்த லோகத்துக்குரிய ஒரு நன்மை, தன்னுடைய வயிற்று பிழைப்பு, தன்னுடைய குடும்பத்தில் உள்ள நன்மை, கல்யாணம் ஆக வேண்டும் அல்லது வியாதி தீர வேண்டும், அல்லது வேலை உயர்வு வர வேண்டும் என்றெல்லாம் வருகிற உதவியை அவன் ஒரு அரசை நாடுவதைப் போலவே அவன் தெய்வத்தையும் அவன் நாடி அவன் செல்கிறான். அதுபோன்று அவன் நாடி தன்னிடத்திலே அவன் கஷ்டப்பாடு விட்டு வந்து அந்த உதவியை பெற வேண்டும் என்று தான் இருப்பதை போல் அவன் தெய்வத்தை பார்க்கிறான். அப்படி பயணம் செய்ய வேண்டும், ஒரு நோன்பு இருக்க வேண்டும், அந்த நோன்பு உணவை தவிர்த்து நோன்பு இருந்து இறைவனிடத்தில் கேட்க வேண்டும், அவர் எனக்கு இந்த புண்ணியத்தை, எனக்கு இந்த உதவியை தருவார் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். ஆகவே மனுஷன் அறியாத ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் ரட்சிப்பு என்பதுதான். ரட்சிப்பு என்பதும் உதவி தான். ஆனால் அந்த ரட்சிப்பு என்பது இந்த லோகத்தில் உள்ள மானிடர்கள் தேடுகின்றதை போன்ற இந்த இகத்துக்குரிய, இந்த பூமிக்குரிய அந்த உதவி மாத்திரமல்லாமல் பரத்திற்குரிய உதவியையும் தெய்வம் தருகிறாரே பாருங்கள். அதற்கு பெயர் தான் ரட்சிப்பு என்று பெயர். இந்த இகத்துக்குரிய ஒரு உதவியை அநேக சமயங்களிலே பணம் கொடுத்துவிட முடியும். ஒரு மனுஷன் ஒருவேளை அதை கொடுத்துவிட அதை முடியும். யாரோ ஒருவருடைய ஆஸ்தியை சேர்த்து வைத்து ஆஸ்தி அவர்களுக்கு அது உதவியாக வந்துவிட முடியும். அதையெல்லாம் அவன் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இறைவன் தருகின்ற இன்னொரு பகுதி இருக்கிறது, அதற்கு பேர் ரட்சிப்பு என்று பெயர். அந்த ரட்சிப்பு என்று சொல்வது பரத்திற்கும் இகத்திற்கும் என்று தான் அது சொல்ல வேண்டும். முதலாவது தெய்வம் தருகின்ற ஒரு ரட்சிப்பு, பின்பு பூமியிலே அவர் தருகின்ற ரட்சிப்பு, ரெண்டும் சேர்ந்து உண்டு தான். நமக்கும் உதவி இந்த பூமியிலே வேண்டாமா? எல்லாவற்றிற்கும் வேண்டும் தான். ஆனால் தெய்வத்தினுடைய அந்த ரட்சிப்பை பெறுவதென்று சொல்லுவது அது இறைவனை நோக்கி பார்ப்பதுதானே அல்லாமல் ஒரு நீண்ட பயணம் சென்று அல்லது தீக்குழியிலே நாம் சென்று அல்லது நோன்புகளில் இருந்து அதை பெற்றுக்கொள்வது என்பதை இறைவன் ஒரு நாளும் செய்வதில்லை. நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். we are all the offspring of God என்று அந்த அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கும். அனைவரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லுவார். அது ஏனென்றால் தேவன் எப்படி ஒரு வீட்டில் ஒரு தகப்பன் பிள்ளையை பெற்றெடுக்கிறானோ அதுபோலவே இந்த இறைவனுடைய சாயலிலே தான் நாம் எல்லோரும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பூமியில் இருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்னவென்றால், எந்த மிருகமோ அல்லது எந்த பறவையோ அல்லது அந்த சமுத்திரத்தில் உள்ள மச்சங்களோ தெய்வ சாயலிலே அது சிருஷ்டிக்கப்படவில்லை. அதெல்லாம் நூதனமான பல்வேறு ரூபத்தில் இருந்தாலும் மனுஷன் அவன் மாத்திரமே தெய்வ சாயலிலே, தெய்வ ரூபத்திலே அவன் சிருஷ்டிக்கப்பட்டான். தெய்வத்தைப் போலவே அந்த சாயலை பெற்றிருப்பது அந்த மனிதன்தான். ஆகவே அவனை தன் சாயலிலே படைத்த தெய்வத்துடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அவன் தன்னிடத்தில் வர வேண்டும் என்பதுதான். அவர் தருகின்ற படைத்தவரை அல்லது சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிகர்த்தாவை அவருடைய சாயலிலே உருவாக்கினவரிடத்தில் சென்று, இறைவா நீர் எனக்கு ரட்சிப்பு தர வேண்டும், உதவி தர வேண்டும் என்று கேட்கத்தான் அவர் விரும்புகிறார். ஆகவே மனுஷன் அவன் தெய்வத்தை மறந்துவிட்டு அவன் தெய்வம் என்ற பெயரிலே இந்த மண்ணுக்குரிய காரியங்களையே அவன் தெய்வம் என்ற பெயரை வைத்து அதை அவன் பெறுவதற்காகவே தான் ஓடுகிறானே அல்லாமல்
பரத்திலிருந்து அவர் தருகின்ற அந்த உதவியை பெற வேண்டும் என்ற நாட்டம் அவனுக்கு இருப்பதில்லை. தெய்வம் தருகின்ற ரட்சிப்பினுடைய மேன்மை என்னவென்றால், இயேசுபிரான் இந்த பூமியிலே வந்த பொழுது அவர் மனுஷனை அவர் நேசித்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்து தெய்வம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ரத்தம் சிந்தும்படி நமக்காக மறிக்கும்படி அனுப்பி வைத்தார் என்று இருக்கிறதே, அதுதான் பரத்தினுடைய முதல் உதவி. அவர் அந்த உதவியை தருவதற்கு பெயர் தான், அதை வாங்கும் பொழுது தான் ரட்சிப்பு என்று பெயர். ரட்சிப்பு என்று சொன்னால் மீட்கப்படுதல், தூக்கி எடுக்கப்படுதல், காக்கப்படுதல், தெய்வத்தால் செய்யப்படுகிற எல்லா அருளுக்கும் பெயர் தான் ரட்சிப்பு என்று பெயர். மனுஷனுக்கு என்ன வேண்டும் என்று தெரியுமா? ரட்சிப்பு வேண்டும். பணக்காரர்கள் அவர்கள் எங்கேயோ புனித யாத்திரை சென்று அங்கே போய் காசியிலே போய் குளித்து விட்டு வந்தால் தங்களுடைய ரோகங்கள் தீர்ந்துவிடும் என்று போகும் பொழுது ஒரு ஏழை போக முடிவதில்லை. உங்களுக்கு பணம் இருக்கிறது, நீங்கள் குளித்து வருகிறீர்கள், எங்களுக்கு பணம் இல்லை என்று சொல்கிறார்களே, அதுபோல் மனுஷன் தன் பணத்தை வைத்து தன்னுடைய முயற்சியை வைத்து வாங்குகிறதையெல்லாம் தெய்வம் தருகிறதாய் நாம் சொல்லிவிட இயலாது. இந்த வேத புத்தகத்தில் அருளப்பட்டிருக்கிற வெளியேற பெற்ற ஒரு வாழ்க்கை என்னவென்றால், ரட்சிப்பு என்ற தெய்வம் தருகின்ற அந்த உதவி என்று சொல்வதெல்லாம் பரத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகி வந்து இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலேயும் நமக்கு எல்லா உதவிகளையும் இறைவன் செய்கிறார் என்பதுதான். இதை விவரிக்கின்ற ஒரு வேத வசனத்தை எபேசியர்களின் நிறுவம் அந்த 2ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். ஏன்னா அங்கே எழுதியிருக்கிறது, அந்த 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, தெய்வ கிருபையினாலே, நீங்கள் தெய்வத்தின் கிருபையினாலே உங்களுடைய விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, நீங்களாகவே கஷ்டப்பாடுபட்டு அடைந்தது அல்ல. நீங்களாகவே தீக்குழி சென்றோ அல்லது புனித யாத்திரை நீங்கள் சென்றோ அல்லது உடலை வருத்தியோ நோன்பு செய்தோ அதை நீங்கள் பெறவில்லை. இது தேவனுடைய ஈவு, இறைவன் தருவது தான். ஆகவே தேவனுடைய ஈவு என்று சொன்னால் அவன் தெய்வத்தை அவன் நாடி வர வேண்டும் என்பதுதான். அவரிடத்திலே நாம் போக வேண்டும். என்னமோ இலவசத்தில் தருகிறார் என்று கவர்மெண்ட் சொன்னாலும் நீங்கள் போய் கையெழுத்திடாவிட்டால், கை நீட்டி வாங்காவிட்டால் அவன் எப்படி அதை தருவான்? ஆகவே நீங்கள் உங்களுடைய சொந்த முயற்சியினாலே உங்களால் உண்டானது என்று சொல்கிற ஒரு யாத்திரையினாலேயோ நீங்களாக முயற்சித்து பெற்றதோ இல்லவே இல்லை. இறைவன் அதை இலவசமாய் தருகிறான். இறைவனிடத்திலே போக வேண்டும். ஒரு மனுஷன் இறைவனிடத்திலே போக வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு பகுதியை வேதம் என்ன சொல்கிறது? எல்லோரும் வழியை தப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள் என்று எழுதியிருக்கிறது. தேவனை தேடுகிறவன் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை என்று எழுதியிருக்கிறதே. அதுபோன்ற ஒரு நிலை இல்லாமல் நீங்களோ நானோ எல்லோருமே சேர்ந்து இறைவனிடத்திலே நாம் போக பழக வேண்டும். ஏனென்றால் தெய்வம் வருந்துகிற ஒரு பகுதி என்னவென்றால், அவர்களை ரட்சிப்பை கொடுத்து சகலம் ஆஸ்வதிக்கத்தான் விரும்புகிறார். நம் மனுஷனோ தெய்வனிடத்திலேயும் அவன் போவதே இல்லை. இவனாக முயற்சித்து ஏதோ முயற்சி பண்ணுகிறான், அது ஒன்றும் சித்தி பெறுவது இல்லை. அது அவனுக்கு அந்த ரட்சிப்பை இறைவன் அருளுகின்ற அந்த ரட்சிப்பை போல் அவன் எதையும் பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. பணம் கொடுத்தால் அது ரட்சிப்பின்றி என்ன, அதெல்லாம் கொஞ்ச நாட்களுக்குள் அது மறைந்து போய்விடும். அல்லது சில ஆதரவு என்றால் அதுவும் கரைந்து போய்விடும். ஒன்றும் நிலைன்னு இருப்பது இல்லை. ஆகவே ரட்சிப்பின்ற ஒரு பகுதியில் இறைவன் பார்ப்பது என்னவென்று சொன்னால், மனுஷன் அவனுடைய ஆன்மா ரட்சிக்கப்பட வேண்டும். அவனுடைய ஆத்மா நரகத்திற்கு போய்விடக்கூடாது. மனுஷன் அறியாத ஒரு பகுதி என்னவென்றால், இந்த சரீரம் என்று அறிந்திருப்பதை போலவே தனக்குள் ஒரு ஆன்மா இருக்கிறது என்பதையே அவன் மறந்து வாழ்கிறான். ஒரு மனுஷன் அவன் சொன்னான், தன்னுடைய ஆன்மா இருக்கிறதை பார்த்தே சொல்வதை போல் சொல்லி கொண்டான். உனக்கு தேவையானதெல்லாம் வைத்திருக்கிறேன், இனி என்ன நீ வைத்து கொண்டு நல்ல சுகமாய் வாழு என்று சொன்ன பொழுது, முட்டாளே, ஃபூல் என்று ஆண்டவர் சொன்னார் என்று எழுதியிருக்கிறது. மதிகேடனே, ஒன்றும் இல்லாதவனாய் தான் நீ இருக்கிறாய், நீ எல்லாம் இருந்தும் ஒரு லாபமும் இல்லை. ஏனென்றால் மனுஷன் தன்னுடைய ஆத்மாவுக்கு, உள்ளே இருக்கிற ஆத்மாவிற்கு ஈடாய் எண்ணத்தை கொடுப்பான் என்று அவனை உணர்த்தி அவனை கடிந்து கொண்டு முட்டாள் என்று கூறி அவனை கூறினார். தனக்குள் ஒரு ஆன்மா இருக்கிறது என்பதே மானிடர்கள் உணர்வது இல்லை. எனவே நம்முடைய ஆத்ம ரட்சிப்பு என்று இருக்கிறதே, அதை ரட்சிப்பதற்கு தான் இயேசு பெருமான் இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமிக்கு ஆளுக்கு ஒரு 10,000 ரூபா அல்லது 10 லட்சம் கொடுத்து விட்டு போவதற்கு அல்ல, தன் சொந்த இரத்தத்தையே கொடுத்தார். அவர் தன்னுடைய வல்லக்கரத்தை நீட்டி மனுஷனை
இலவசமாய் அவனை பாவ பிடியிலிருந்து ரட்சித்து அவருடைய ஆன்மாவை மீட்டு கொள்கிறார். ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அவர் எப்படி மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அதுபோலவே அவன் ஆத்மாவிலே ஒரு உயிரை பெற்றுக்கொள்கிறான். அந்த உயிருக்கு பெயர் என்னவென்று தெரியுமா? அழியாத உயிர். அதற்கு நித்திய ஜீவன் என்று பெயர். அழியாத ஜீவனை அவன் பெற்றுக்கொள்கிறான் என்று பெயர். அவரை விசுவாசித்து அவர் மூலமாய் அந்த உதவியை நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவன், தன் பாவங்களை மன்னிக்கப்பட்டவன் எவனோ அவன் பாக்கியவான். ஏனென்றால் அவன் சாவதில்லை, அவனுக்கு மரணம் என்பதே இல்லை. மரணம் என்று இருந்தால் அவனுடைய ஆத்மாவும் மரித்து போகிறதே, அதுதான் மோசமான மரணம். சரீரமும் மரித்து ஆத்மாவும் மரித்து போய் நரகத்திற்கு போகிறானே, பாதாளத்திற்கு போகிறானே, ஒரு இருளான ஒரு இடத்திற்கு அவன் போகிறானே, அதுதான் மகாபெரிய ஒரு மரணம். அந்த மரணம் அவனுக்கு இல்லை. அவன் மரித்தாலும் அவனுடைய ஆன்மா இறைவனோடு உயிர்த்தெழுந்து பிழைத்திருப்பதை போலவே பிழைத்து வாழும். நித்திய ஜீவன் ஒன்று உண்டு. ஆகவே அவர் தருகின்ற ரட்சிப்பு என்று சொல்வது பரத்திலிருந்து தருகிற ஆன்மாவிற்கு, நம்முடைய சொந்த ஆன்மாவிற்கு தருகின்ற ரட்சிப்பு. நம்மிடமிருந்து மரண பயமே போய்விடுகிறது. மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கவே இயேசுபிரான் வந்தார் என்று எழுதியிருக்கிறது. அவ்விதமாய் இந்த பூமிக்குரிய மரணத்தோடு முடிந்தது என்று சொல்கிற ஒரு வாழ்க்கை இல்லாமல் அந்த மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டென்று காண்பிப்பதற்குத்தான் இயேசுபிரான் முதலாவதாக உயிர்த்து எழுந்தார். அவர் மரணத்தை ஜெயித்து உயிர்த்து எழுந்தார். ஆகவே அவர் விசுவாசிக்கிற ஒருவருக்கும் மரணம் இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் வருகிற ஈவோ நித்திய ஜீவன். அவர் அழியாத ஜீவனை தருகிறார். மரணம் இல்லை. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு மரணம் இல்லை. மரணம் இல்லை. உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய கணவன், உங்கள் மனைவி எல்லோருக்கும் சொல்லி மகிழ வேண்டிய ஒரு நற்செய்தி என்னவென்று சொன்னால், நமக்கு மரணம் இல்லை. ஒரு மரண ஊர்வலத்தை கண்டு எத்தனை பேர் பயப்படுகிறார்கள். அந்த தெருவை விட்டு அடுத்த தெருவை சுற்றி போகிறார்கள். பிள்ளைகள் பயந்துவிடும் என்று அந்த பாதையிலே கூப்பிட்டு அவர்கள் செல்வதில்லை. காரணம் என்னவென்றால், சாவு, அந்த வீடு சாவு ஊர்வலத்தை பார்த்து, செத்த மனிதனை பார்த்து பயப்படுகிறார்கள். ஆனால் நமக்கோ பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டியது என்னவென்றால், நமக்கு மரணம் இல்லை. மனுஷனுடைய முடிவு எவ்வளவு தற்காலிகமானது என்பதை அறிவதற்கு மரண வீட்டிற்கே நீங்கள் போய் பார்க்கலாம் என்று வேத புத்தகம் கூறுகிறது. அதுபோன்ற அச்சமில்லாத ஒரு பகுதி யாருக்கு உண்டென்றால், தன்னுடைய வாழ்க்கையிலே தெய்வத்தால் உண்டாகிற அழியாத ஜீவன், மரணமே இல்லாத நித்திய ஜீவனை பெற்றவன் தான் அந்த மரண பயம் இல்லாத வாழ்வான். ஒரு சாதாரண ஒரு சிறிய நோய் வந்தால் கூட மனுஷன் பயப்படுகிறான். செத்து போய்விடுமோ என்று பயப்படுகிறான். மரணத்திற்கு அஞ்சி வாழுகிறான். ஆனால் இயேசுபிரான் தர வந்த ரட்சிப்பு என்னவென்று சொன்னால், நம்மை இந்த பாவம் மரணத்திற்கு உட்படுத்தியிருக்கிற இந்த சரீரத்தினுடைய கெட்ட வாழ்க்கையின் மூலமாய் உட்படுத்தியிருக்கிற மரணத்தை விட்டு ஆத்மாவை காத்து பாவத்தை மன்னித்து அந்த ஆத்மாவை உய்விக்கிறாரே, உயிர் பெற செய்கிறாரே, அந்த நித்திய ஜீவன் தான் ரட்சிப்பு என்று பெயர். அதற்கு பெயர் தான் அழியாத ரட்சிப்பு. மனுஷன் பெற வேண்டிய நித்திய ரட்சிப்பு என்று சொல்வதெல்லாம், இந்த உலகத்தில் பொன்னும் பொருளும் வைத்து வாழ்ந்து விடுவதெல்லாம் எத்தனை காலம் வாழ்வான்? சாகுற வரைக்கும் அவன் வாழ்ந்து முடித்து விட்டு போய்விடுவான். கோடீஸ்வரனாகவே கூட இருக்கட்டும், கோடீஸ்வரனாகவே அவன் போய்விடுவான். ஆனால் அதையெல்லாம் இந்த மண்ணோடு போய்விடும். அழியாத அந்த ஆத்மாவுக்கு தருகிறது பெயர் தான் தெய்வம் தருகின்ற ரட்சிப்பு. அது நீங்களாக பெற்றுக்கொள்ள இல்லை. நீண்ட யாத்திரை சென்றோ அல்லது என்ன கஷ்டப்பாடுபட்டோ நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்று எண்ணாதிருங்கள். நீங்கள் அன்னதானம் செய்தோ அல்லது ஏதோ ஒரு ஈகைகளை செய்தோ பெற்றுவிடலாம் என்றும் எண்ணாதிருங்கள். தெய்வம் அதை தருகிறார். அதைத்தான் இந்த வேதம் சொல்கிறது. கிருபையினாலே, தெய்வ கிருபையை வைத்து, அவருடைய இரக்கத்தை வைத்து நீங்கள் அவரை நம்பி விசுவாசத்தோடு வந்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும். மனுஷன் காக்கப்படுவது எப்படி காக்கப்பட முடியும்? அவன் இறைவனிடத்திலே போக வேண்டும். எப்படி போக வேண்டும்? இறைவன் தருவார் என்று விசுவாசத்தோடு போக வேண்டும். அங்கே அடுத்து என்ன எழுதியிருக்கிறது? தெய்வம் தன் கிருபையை அவனுக்கு கடாட்சித்து, கிருபையை அவனுக்கு அருளி, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொல்லுகின்ற அந்த ஆத்ம ரட்சிப்பை அவர் தருகிறார். இந்த உலகத்தில் இது போன்ற 10 உலகத்தை சேர்த்து வைத்து நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தாலும் ரட்சிக்கப்பட முடியாத, உலகத்தையும் ஆதாயப்படுத்தினாலும் ரட்சிக்கப்பட முடியாத அந்த ரட்சிப்பை தெய்வம் உதவி செய்து, கிருபை என்றால் அந்த அவர் தருகின்ற பரத்தினுடைய உதவிக்கு பெயர் தான் கிருபை. தெய்வம் அந்த பரத்திலிருந்து அந்த கிருபையை உங்களுக்கு கட்டளையிட்டு உங்களுடைய ஆத்மாவை ரட்சிப்பார். உங்களுடைய ஆத்மாவில் இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் போக்குவார். உங்களுடைய பாவங்களை
இருதயத்தில் இருக்கிற பாவங்களை ஒரு மனுஷனும் பெரிய கடலை சமுத்திரத்தில் போய் கழுவினாலும் அது போகாது. உங்கள் உடம்பில் இருக்க அழுக்கை வேண்டுமானால் தினசரி குளித்து அதை போக்கிக் கொள்ளலாம். ஆனால் உங்களுடைய ஆத்மாவிலே படிந்திருக்கிற பாவம் இருக்கிறதே, நரகத்திற்கு இழுத்து செல்கின்ற பாவம் இருக்கிறதே, இருளுக்குள் தள்ளுகின்ற பாவம் இருக்கிறதே, ஒரு பயத்திற்குள் வீழ்த்துகின்ற பாவம் இருக்கிறதே, அந்த கரையை போக்குவதற்கு இயேசுபிரான் சிந்தின இரத்தம் ஒன்று தான் அவனை கழுவி சுத்திகரிக்க முடியும். இதை கேட்குற அன்பான சகோதர சகோதரிகளே, ரட்சிப்பு என்று சொல்லுவது அதோடு மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அதை தொடர்ந்து வருங்காலங்களிலேயும் அடுத்தடுத்து உள்ள ஒவ்வொரு நாளிலேயும் இறைவனுடைய அந்த கிருபையை அவன் பெற முடியும் என்று அந்த வேத புத்தகத்திலே எழுதியிருக்கிறது. அதற்கு முந்தின வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் 6வது வசனத்திலே, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களிலேயும் விளங்க செய்வார், வருங்காலங்களிலேயும் அதை உண்டாக்குவார். ஒரு மனுஷன் தெய்வ கிருபையினாலே தன்னுடைய விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்ட பிறகு, அவன் தெய்வத்தின் பிள்ளையாய் மாறின பிறகு, நித்திய ஜீவனை அடைந்த பிறகு, அடுத்தடுத்து உள்ள அடுத்த நாளும் வருங்காலங்களிலேயும் தெய்வம் அவனுக்கு கிருபையை தன்னுடைய ஐஸ்வர்யத்திலிருந்து கொடுப்பார் என்று எழுதியிருக்கிறது. இதை கேட்குற அன்பான சகோதர சகோதரிகளே, தெய்வத்தினுடைய அந்த அனுகிரகம் வேண்டாமா? தெய்வத்தினுடைய அந்த கடாட்சியம் வேண்டாமா? தெய்வத்தினிடத்தில் சென்று அந்த கிருபையை பெற்று அந்த ரட்சிப்பை அடைய வேண்டாமா? அந்த ரட்சிப்பு என்ன செய்கிறது என்று இங்கே எழுதியிருக்கிறது. வருங்காலங்களிலேயும், இன்றும் நாளையும், ஜனவரியும் பிப்ரவரியும் மார்ச்சும் ஏப்ரல் மே ஜூன் டிசம்பர் வரைக்கும் இந்த வருங்காலங்களிலேயும் அந்த ஐஸ்வர்யம் வேண்டாமா? அந்த கிருபையினுடைய ஐஸ்வர்யத்தை நாம் பெறும்படி வருங்காலத்தில் அடைய வேண்டும் என்று எழுதியிருக்கிறதே, அந்த அற்புதமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டாமா? ஒரு நாள் நமக்கு புது வருடம் என்று இருந்தால் போய்விடுமா? அது சரியாக இருந்து விடுமா? அவர் கிருபை நாள்தோறும் தருகிறார், ஒவ்வொரு நாளும் தருகிறார். ஆனால் யாருக்கு அதை தொடர்ச்சியை அவர் தருவார்? கிருபையினாலே உங்கள் விசுவாசத்தை கொண்டு பரத்தினடை நோக்கி பார்த்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தெய்வத்தின் பிள்ளையாய் மாறி பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவன் எவனோ ரட்சிக்கப்பட்டான் என்று வருகிறானே, அதில் தொடங்கி வருங்காலங்களிலெல்லாம் ரட்சிப்பை தருவார். அந்த ரட்சிப்பு என்று சொல்வது சிறிய சிறிய உதவியாக இருந்தால் கூட அவன் அதை தெய்வத்திடமிருந்து பெற்றுக்கொள்ள உதவுவான், ஓடி வருவான். தெய்வத்திடம் ஓடி வந்து, இறைவா எனக்கு இந்த உதவியை தாரும், என்னுடைய சுகவீனம் என்றிருந்தால் அதற்கும் கூட ஓடி சென்று, இறைவா நான் சரீர சுகம் இல்லாமல் வாழுகிறேன், எனக்கு சுகந்தாரும். அல்லது தன் வீட்டில் உள்ள யாரோ ஒருவருக்கு ஒரு பெரிய கஷ்டத்தில் அகப்பட்டு விட்டால், இறைவா அவர்களுக்கு பெரிய கஷ்டம், அதிலே அவர்கள் அகப்பட்டு கொண்டார்கள், அவர்களை தப்புவியும் என்று அவன் ஓடி சென்று அவன் உதவியை பெறுகிறானே, அந்த அற்புதமான அந்த உதவியெல்லாம் தொடர்ந்து அவன் பெறுகின்ற ஒரு ரட்சிப்பு என்று எழுதியிருக்கிறது. தொடர்ச்சியாய் அவனை அவர் ரட்சிப்பார். ஆகவே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்வது வருங்காலங்களிலேயும் இருக்க வேண்டும், வருங்காலங்களிலேயும் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் ரட்சிக்கப்பட வேண்டுமா? காக்கப்பட வேண்டுமா? பாதுகாக்கப்பட வேண்டுமா? போக்கில் வரத்தில் என்னை அவர் தாங்கி நடத்திவிட வேண்டுமா? என் சரீரம் சுகமாக இருந்துவிட வேண்டாமா? எல்லாம் அவர் தருவதற்கு அந்த ரட்சிப்பை தொடர்ச்சியாய் பெறுவதெல்லாம் கிருபையினாலே தெய்வ கிருபையினாலே ரட்சிக்கப்படுகின்ற ஒரு வாழ்க்கை. இதை வேத புத்தகத்திலே அந்த கிருபையினுடைய ஐஸ்வர்யம் என்று எழுதியிருக்கிறது. தட் மீன்ஸ் ஒரே நாளிலே அதை பெற்றுக்கொள்வது அல்ல, நீங்கள் ஒவ்வொரு சமயத்திலேயும் பெற்றுக்கொள்கிற அந்த உதவியை தான் அந்த கிருபை என்று சொல்கிறது. அந்த கிருபை எபிரேயர் எழுதியிருக்கிற நிருபம் 4வது அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே எழுதியிருக்கிறது. நீங்களும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையும்படிக்கு கிருபாசன தண்டைக்கு போங்கள் என்று எழுதியிருக்கிறது. வேத புத்தகத்திலே கிருபாசன தண்டையிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் என்று எழுதியிருக்கிறது. தெய்வம் வாசம் செய்கிற அந்த கிருபையை யாரெல்லாம் தன்னிடத்தில் வருகிறார்களோ அவர்களுக்கு அவர் வாரி வழங்குகிறார். ஏற்ற சமயத்திலே வருகிற சகாயம் செய்கிற உதவி செய்கிற ஒரு கிருபை என்று இருக்கிறதே பாருங்கள். அதுதான் கிருபையினாலே ரட்சிக்கப்படுகின்ற ஒரு வாழ்க்கை. தொடர்ச்சியாய் ரட்சிக்கப்பட வேண்டும், அவருடைய கிருபையினுடைய ஐஸ்வர்யத்தை பெற வேண்டும். நாளுக்கு நாள் அந்த கிருபையினால் பெற்றுக்கொண்டே கொள்கின்ற அந்த ரட்சிப்பு இருக்கிறதே, அதை அவன் சேமித்து வைக்க ரட்சிப்பை அல்ல, அதை விட மேலாய் கிருபையினாலே என்று இருக்கிற அந்த கிருபை அவனுக்கு கிடைத்து விட்டது. அவன் தெய்வ கிருபையிலே ஐஸ்வர்யம் உள்ளவனாய் அவன் மாறுகிறான். இதுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, யோவான் 1ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு அங்கே 16ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கும். என்ன எழுதியிருக்கும்? அவருடைய கிருபையின் நிறைவினாலே நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று எழுதியிருக்கிறது. கிருபையினுடைய அந்த நிறைவை வைத்து
எல்லோருக்கும் கிருபையை தந்து கொண்டே இருப்பார். யாருக்கு தருவார்? அவருடைய ரட்சிப்பை பெற்றவன், தன்னுடைய ஆத்தும ரட்சிப்பை பெற்றவன், உதவி என்று கேட்டு வருகின்ற எல்லா நேரங்களிலேயும் கிருபையை தருகிறவர், வருங்காலங்களிலெல்லாம் அந்த கிருபையை தருகிறவர், அந்த மகா ஐஸ்வர்யமான அந்த கிருபையை வாரி வழங்குகிறவர். அதுபோன்று ஒரு வாழ்க்கை இறைவன் எல்லோருக்கும் தரமாட்டாரா? எனக்கு மாத்திரம் தருவாரா? யாரோ ஒரு சிலருக்கு மாத்திரம் அதை தருவாரா? எல்லோருக்கும் தருவார். நான் விசுவாசத்தை கொண்டு இந்த கிருபையில் ஐஸ்வர்யவானாய் மாறுகிறதே போல் எல்லோரையும் ஐஸ்வர்யவான்களை மாற்றத்தை நான் விரும்புகிறார். தெய்வம் ஒரு நாளும் பாரபட்சம் கொண்டவர் அல்ல, எல்லோரையும் அவர் நேசிக்கிறார். ஆனால் மனுஷன் தேவனை தேடி வருவதில்லை, அவருடைய கிருபாசன தண்டைக்கு போவதே இல்லை, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு கூட போவதில்லை, அவனுடைய ஆன்மாவை குறித்து கூட கவலைப்படுவதே இல்லை. நரகத்திற்கு போனால் என்ன என்று அவன் எண்ணிக்கொண்டு இருக்கிறான். தற்கொலை செய்கிறவன் ஏன் அவன் தற்கொலை செய்கிறான்? போனால் போகட்டும், நரகத்திற்காக போகட்டும் என்று அவன் எண்ணுகிறான். கொடூரமான ஒரு தண்டனையை அவன் எண்ணாமல், அதிலிருந்து மீட்கப்பட வேண்டுமே என்று எண்ணாமல், அவன் நரகத்தை போனாலும் போகலாமோ என்று கூட அவன் எண்ணிக்கொண்டு அவன் வாழ்ந்து இருப்பதால் தான் தற்கொலையை அவன் செய்து கொள்கிறான். ஏன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும்? அவன் தெய்வத்தின் கிருபையை அறிந்திருந்தால் அந்த கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு விட முடியும். உங்களால் உண்டானதல்ல, இறைவன் தருகின்ற அந்த ஈவு இருக்கிறதே, அதை வைத்து வாழ வேண்டும். இயேசுபிரான் ஒரு முறை அவர் சொன்னார், பிதாவே, நீர் எனக்கு செய்திருக்கிற அத்தனையும் உம்மால் வந்தது என்று சொல்லுவார். அதுபோல் உங்கள் வாழ்க்கையிலே சுற்றி பார்க்கும் பொழுது கிருபையினுடைய ஐஸ்வர்யம் உங்களுக்கு விளங்கி அந்த வருங்காலங்களிலே ஏராளமான நன்மைகளை பார்த்து, இறைவா அத்தனையும் உம்முடைய கிருபை என்று அவன் சொல்லுவான். கிருபை ஒன்றே எல்லாம் போதும் என்று அவன் வாழுவான். இதை கேட்குற அன்பான சகோதர சகோதரிகளே, கிருபை என்பது என்றால் என்ன? உங்களுக்கு முடிவறிந்தம், உங்களுடைய வாழ்வின் முடிவறிந்தம் நித்தியத்திற்கும் போதுமானதை உதவியை தருவதுதான் கிருபை. கிருபாசன தண்டைக்கு நீங்கள் சென்று காலமெல்லாம் இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் வாழுவதற்கு, இந்த வருங்காலங்களிலே நீங்கள் வாழ்வதற்கு என்ன தேவை? பணம் அல்ல, பணம் உதவியே இருக்கட்டும், ஆனால் அதைவிட மேலானதெல்லாம் தெய்வ கிருபை, தெய்வத்தின் உதவி வேண்டும். ஒரு பெரிய ஐஸ்வர்யவானுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு கிடைத்து விட்டால் அவன் உங்களுக்கு மாதம் 10,000 ரூபா தருகிறேன் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய உதவி என்று எண்ணுவீர்கள். அதைவிட மேலாய் ஒரு மனுஷன் தெய்வத்தை நாடி அவன் சென்று, இறைவா உம்மையன்றி எனக்கு வாழ்வில்லை, உம்முடைய கிருபை தந்து என்னை காத்தருளும் என்று என்ன உதவி கேட்டாலும் அந்த வருங்காலங்களிலே அதை கொடுத்து அவனை ஆதரிப்பார். மனுஷனோ இந்த கிருபையை அவன் விருதாவாக எண்ணிவிட்டு பணத்தை அவன் பெருசாக எண்ணுகிறான், தன் ஆஸ்தியை பெருசாக அவன் எண்ணுகிறான், தன் அந்தஸ்தை பெரிதாக அவன் எண்ணுகிறான். அவன் எதையோ வைத்து அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அது ஒன்றாயிலும் அவனை கட்டி காப்பது இல்லை. தெய்வ கிருபை அவனை பாதுகாத்து கொள்ளும். இறைவனுடைய கிருபை தான் நம்மை ரட்சிக்க வல்லது என்று வேதம் சொல்கிறது. இந்த வருங்காலங்களிலே, இந்த புதிய ஆண்டிலே, நீங்கள் இந்த 12 மாதங்களிலும் நீங்கள் அந்த வருங்காலங்களிலே தெய்வ கிருபையிலே, அந்த ஐஸ்வர்யத்திலே பங்கு பெறுங்கள், அதை கேட்டு வாங்குங்கள். அவர் ஒரு நாளும் தன்னுடைய பொக்கிஷத்திலிருந்து தரமாட்டேன் என்று அவர் சொல்லவே மாட்டார். வாரி வழங்குவார், கிருபையை தந்து பாதுகாப்பார். எப்படி தெரியும்? நான் அனுபவித்திருக்கிறேன், பக்தர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் செய்த தெய்வம் உங்களுக்கும் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீ இருக்கும் இடத்திலிருந்து அந்த தெய்வத்திடத்தில் முழங்கால் படியிட்டு கேளுங்கள். நாங்கள் பெற்ற கிருபையை அடைந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டு முற்றுமுடியே நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வருங்காலத்திலேயும் அந்த உதவியை பெற்று வாழ இறைவன் அனுகிரகம் செய்வார். மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும்.